நானும் சினிமாவோட ரசிகன், சினிமாவை நான் வந்து நேசிக்கிறவன். அதனால இந்த விஜய் சாரோட கோட்டு படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஆடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஆட்டுக்கும் கோட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோட்டு அப்படின்னாக்கா தமிழில் ஆடு அப்படின்ற ஒரு வார்த்தையும் இருக்குது. நான் அகராதியில் பார்த்தேன். சரிங்களா? அதாவது இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கோட்டு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. தமிழகத்தில் மட்டும்தான் 9 மணி காட்சி. மற்றபடி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் 5 மணி ஷோவே போட்டாங்க. நான் 5 மணி ஷோ கேரளாவில் பார்த்துட்டு உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி இப்போ மறுபடியும் 2வது தடவை பார்க்கறதுக்காக கமலா தியேட்டரில் படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா, ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சார் படத்தை பார்த்து ஆடுங்கடா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ஆடு எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் சுப்பிரமணி. ஆடு எடுத்துட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தொண்ணு பேசிக்கிட்டேன் உங்களை விட்டு பேசுறீங்களா? ஸ்டூபிட். எனக்கு கோபம் வரதுக்கு என்ன காரணம்னாக்கா, இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் 9 மணி காட்சி. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலயும் 5 மணி காட்சி போட்டிருக்காங்க. விஜய் சாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா? அது ஏன் அந்த மாதிரி? இப்ப நான் சொல்றேன், கூடாதா? விஜய் சார் தளபதியின் கோட்டு 2026 போடுங்க ஓட்டு. தளபதியின் கோட்டு 2026 போடுங்க ஓட்டு. அது மட்டும் இல்ல, சில பேர் கேட்டாங்க இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் அப்போ கொடியை வந்து பயன்படுத்தக்கூடாது ரசிகர்கள் அப்படின்னு. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது சிஎஸ்கே கட்சியின் தலைவராக, கூல் சுரேஷ் கட்சியின் தலைவராக இந்த கூல் சுரேஷ் வந்திருக்கேன். அதனால தான் விஜய் சாரோட இந்த கொடியை காட்டுறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இன்னைக்கு யானை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் யானைக்கு 1 மாதத்திற்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கு வந்து எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. அதனால தான் இந்த ஆடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விஜய் சாரோட கோட்டு அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் 2 ஆடு வாங்கி அந்த 2 ஆடையும் இனப்பெருக்கம் செய்ய வைத்து அதில் பிறந்த இந்த குட்டியை இன்று படம் ரிலீஸ் ஆகுறப்ப இந்த ஆட்டுக்குட்டியை கோட்டை இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்காக தளபதி விஜய் அவர்களின் படத்தோட ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களின் மாநாடு அந்த படத்திற்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு மறுபிறவி கொடுத்த இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த கோட்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஏன்னா நான் 5 மணி ஷோ அங்கே கேரளாவில் பார்த்துட்டேன். அதனால எல்லாருக்குமே, விஜய் சாரோட ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்டு. சரிங்களா? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சாரு படத்தை பார்த்து ஆடுங்கடா, ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, விஜய் சாரு படத்தை பார்த்து ஆடுங்கடா. அது மட்டும் இல்ல, பொதுவாகவே ஆடுக்கு என்ன கொடுப்பாங்க? புல்லு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தளபதி அவர்களுடைய ஆடுக்கு நான் கொடுக்கிறது பிஸ்கெட். கொஞ்சம் கீழே இறக்கணுமா? என்ன கேள்வி கேட்டீங்க சார்? ஒரு வீடு கட்டணும்னா கலவை போடணும் இல்லையா? சாப்பிடணும்னாக்க குழம்பு, சோறு, பொரியல் எல்லாத்தையும் போட்டு ஒரு கலவை போடணும் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கலவை போடணும். கலவை இல்லாத எதுவுமே இல்ல. புரியுதா? தட்டாளியா வெறும் சோறை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? அதுல ஒண்ணு கலக்கணும், கலந்தாதானே சாப்பிட முடியும். அந்த மாதிரி கலவையான விமர்சனங்கள் வரதான் செய்யும். புரியுதுங்களா? நீங்க எந்த படம் எடுத்தாலும் சரி, அந்த படத்தை பத்தி எதனா யாரும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. எங்கடா குரா? விஜய் அவர்களின் கோட்டு 2026 போடுவோம்.
இன்று முதல் விஜய் சாருக்கு நான் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகமும் கூல் சுரேஷ் கட்சியும் இணைந்து 2026 களம் காண போறோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தள்ளி இல்லைங்க. தக்காளி சோறு எனக்கு கொஞ்சம் ஆட்டுச்சோறு, எனக்கு கொஞ்சம் ஆட்டுச்சோறு. தங்கச்சி நினைப்பாங்க ஏதோ பண்ணிட்டு தங்கச்சி லதா